கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சங்கீதங்களின் புஸ்தகம் 3ஆம் சங்கீதம் 3வது வசனமும் 4வது வசனமும் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த வார்த்தைகள் வழியா, இந்த வசனங்களின் வழியா தேவன் நம்மோடு கூட ஆண்டவர் பேசப் போகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சங்கீதங்களின் தலைப்பு தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது ஒரு பெரிய யுத்த வீரன். தாவீது தேவனுக்கு பிரியம் உள்ளவன். தாவீது தேவன் மீது பக்தி உள்ளவன். தாவீது தேவனிடத்திலே ஆலோசனை கேட்டு அதன் வழியாய் நடக்கிற ஒரு மனுஷன். தேவனுக்கு பிரியமுள்ளவனாயிருந்தான். தேவனுடைய ஆலோசனைகளை கேட்கக்கூடியவனாயிருந்தான். தேவனுக்கு ஏற்றவனும் உகந்தவனுமாய் இருந்தான். அதனால தேவன் அவன் போகிற இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை உயர்த்தி கொண்டே இருந்தார். இப்படி பார்த்தீங்கன்னா தாவீதுக்கும் தேவனுக்கும் ஒரு நெருக்கமான உறவு இருக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். தாவீதும் தேவனோடு கூட இருந்தான். தேவனாகிய கர்த்தரும் தாவீதோடு கூட இருந்தார். இரண்டு பேரும், தாவீதும் கர்த்தராகிய தேவனும், அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் அவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பா இருந்தது. நல்ல உறவிலே ரொம்ப இறுக்கமா இருந்தவர்கள், அவர்கள் இணக்கமா இருந்தவர்கள். இப்படிப்பட்ட தேவனுக்கு உகந்த மனுஷனாகிய இந்த தாவீதை கர்த்தர் நாளுக்கு நாள் விருத்தி அடைச்சது, அவன் உயர்த்தி கொண்டே இருந்தார். இந்த தாவீது ராஜா அவனுடைய வாழ்க்கையிலே இப்படி தேவனுக்கு பிரியமுள்ளவனாய் இருந்த அந்த தாவீதுக்கு கூட அநேக இடங்களில அநேக நேரத்துல அவனுக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும், விரட்டி அடிக்கப்பட்ட சூழ்நிலையும், பயந்து ஓடுகின்ற சூழ்நிலையும், அவனுக்கு ஏராளமாக அவமானப்படுகின்ற சூழ்நிலைகளும் அவனுக்கு ஏராளமா தன்னுடைய வாழ்க்கையில் இருந்ததுங்க. அவன் ராஜாவா இருந்தா கூட அந்த சூழ்நிலைகளாம் அவனுக்கு வந்துச்சு பாருங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போ இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இப்போ அநேக பிரச்சனைகள், அநேக பயங்கள், சூழ்நிலை, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த ஒரு சூழ்நிலையில் இது ஒரு சூழ்நிலையாய் அவனுக்கு காணப்பட்டது. தாவீது தன் பிறந்த சொந்த மகனாகிய அப்சலோமுக்கு என்ன செய்தாரு? பயந்து தப்பி, ஜீவனுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம் என்று நாம் இந்த வேதத்திலே பார்க்கிறோம். அப்சலோம் தன் தந்தையாகிய தாவீதுக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பித்தான். அந்த தேசத்துல அவன் என்ன செய்தான்? தனக்கென்று அங்கு போகின்ற வருகின்ற மக்கள் எல்லாம் தன் பக்கமாக தன் கவர்ச்சிகரமான பேச்சில பேசி ராஜா கிட்ட போகிற மக்கள் எல்லாம் தன் பக்கமாக இழுத்து கொண்டான். அதே மாதிரி தனக்காக ஒரு படையை அவன் என்ன செஞ்சான்? படையை ஆயத்தமாக்கினான். அதே மாதிரி அவனுக்கு தப்பான ஆலோசனை கொடுப்பதற்காக, அப்சலோமுக்கு தப்பான ஆலோசனை கொடுப்பதற்காக ஒரு சில வாலிபர்கள் அங்கு அவனோடு கூட இருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இவன் நாளுக்கு இப்படி இவனுடைய காரியங்கள் எல்லாம் தாவீது ராஜா பார்த்த உடனே அவன் காதுகளில் கேட்ட பொழுது அவன் என்ன செய்தான்? இனிமேல் நம்ம இங்க இருப்பது உகந்ததல் என்று சொல்லி தாவீது தன் மகனாகிய அப்சலோமுக்கு பயந்து தப்பி என்ன செய்றாரு? அவனோ கூட இருந்த ஆட்களும் என்ன செய்ய அந்த இடத்துல தப்பி வேறு இடத்திற்கு செல்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்படி நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, இப்படி ஒரு பயந்து போன ஒரு சூழ்நிலையில, போராட்டம் மிகுந்த இந்த சூழ்நிலை, அந்த ராஜா, அவனே ஒரு ராஜா, அவனுக்கு எப்படி ஒரு சூழ்நிலை? வேற யாரும் இல்லை, தன் சொந்த மகன் மூலமாய் வரக்கூடிய இந்த உபத்திரவத்தின் மத்தியில எப்படியா தப்பி ஓடனா போதும் என்று சொல்லி அவனோட கூட சேர்ந்த ஆட்களும் தப்பி ஓடி போய் அங்க இருந்து கொண்டுதான் என்ன செய்யறான்? சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா தேவனை நோக்கி முறையிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே, என் சத்துருக்கள் ரொம்ப 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 பெருகிட்டாங்கப்பா. எனக்கு விரோதிகள் நிறைய பேர் பெருகிட்டாங்க. என்னை பார்த்து பொறாமப்படவங்க நிறைய பெருகிட்டாங்க. எனக்கு விரோதமா நிறைய பேர் எழும்பிட்டாங்க. கர்த்தரிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. ஆண்டவரே,
இது ஒரு பக்கம் இருக்கு ஆண்டவரே. இன்னொரு பக்கம் ஆண்டவரே, நான் பெற்ற மகன், என்னுடைய சொந்த குமாரன் அப்சலோம் ஆண்டவரே எனக்கு விரோதமா வந்துட்டான் ஆண்டவரே, நான் பயந்து போய் இருக்கிற ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு அடுத்து ஒரு வார்த்தை சொல்றான். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறேன். பாருங்க, அவனுக்குள்ள விசுவாசத்தை பாருங்க. நீங்க உங்களால அப்படி சொல்ல முடியுமா? உங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நீங்க சொல்ல முடியுமா? உங்களால சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா அங்க சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய பிள்ளை நிமித்தமாய் வந்த பாடுகள் வந்தாலும் கூட, இப்படிப்பட்ட சூழ்நிலை, பயந்து போன சூழ்நிலை காணப்பட்டாலும் அவன் தேவனை நோக்கி சொல்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தாவே, என் பிள்ளை எனக்கு விரோதமா வந்துட்டான், என் ஜீவனை எடுப்பதற்கு என்னை விரட்டிட்டு வரான். ஒரு பக்கம் சத்துருகள் பெருகிட்டாங்க, ஒரு பக்கம் அவமானங்கள் பெருகிருச்சு, ஒரு பக்கம் நிந்தைகள் பெருகிருச்சு. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமாய் இருக்கிறேன். கர்த்தாவே, எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நீங்க எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கீங்க. கேடகம் என்பது என்ன? பாதுகாப்பா இருக்கீங்க. இரண்டாவது என் மகிமையா இருக்கீங்க. மூன்றாவதாக என் தலையை உயர்த்துகிற தேவனா இருக்கிறீர் என்று சொல்லி தாவீது இங்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கவா? பிள்ளைகளால் விரட்டடிக்கப்பட்ட சூழ்நிலை தனிச்சிருக்கீங்களா? நான் இந்த அட்ரஸ் இல்லாம முகவரி இல்லாம நான் இருக்கிறேன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? என்னுடைய குடும்பத்துல போராட்டங்கள் மிகுந்து இருக்குது, நான் என்ன செய்ய போறேன்னு பயந்துகிட்டு இருக்கீங்களா? எனக்கு பண பிரச்சனை அதிகமா இருக்குது, இந்த பண பிரச்சனையினால் என்னுடைய வாழ்க்கையில நிம்மதியை தொலைச்சிட்டேனே, சமாதானத்தை தொலைச்சிட்டேனே, சந்தோஷத்தை தொலைச்சிட்டேனே, நான் எப்படி இனிமே நிம்மதியா சமாதானமா சந்தோஷமா என் வாழ்க்கையை நடத்துறது அப்படின்னு சொல்லி கலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா? என்னுடைய நோய் நிமித்தமாக ஒன்று என்னால் நான் குணப்பட முடியாதபடி, சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நான் ரொம்ப ஒரு நோய் நிமித்தமாய் ஒரு பயந்த சூழ்நிலை, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை இருக்கிறனே, சொல்லுங்க. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமாய் இருக்கிற. நோய் வரலாம், பாடுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், பயந்த சூழ்நிலை நோக்கி வரலாம், கடன் தொலைகளை நெருக்கலாம், பாரங்கள் நெருக்கலாம், பிரச்சனைகளை நெருக்கலாம், வியாபாரத்தில் ஒரு பெரிய தோல்வியை நீங்க சந்திச்சுட்டு இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் நீங்க இன்னைக்கு சொல்லுங்க, நீர் என் கேடகமா இருக்கிறீர், நீர் என் பாதுகாப்பா இருக்கிறீர், நீர் என் மகிமையா இருக்கிறீர், நீர் என் தலையை உயர்த்துகிற தேவனா இருக்கிறீர். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இப்படிப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் தேவன் உங்கள் தலையை இந்த நாளிலே உயர்த்தக்கூடிய தேவனாயிருக்கிறார். தேவன் உங்கள் தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய தலையை, அவனுடைய சிங்காசனத்தை தேவனாகிய கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருந்தார். பாருங்க, 2 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்கே அவன் எப்ராயிம் என்ற காட்டில யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய மகன் அப்சலோம் ஒரு கோவேரி கழுதிலே ஏறிக்கொண்டு தாவீதின் ராணுவ தளபதியை ராணுவத்தை சந்திக்கும்படியாக அவன் நேரே புறப்பட்டு வருகின்ற வழியிலே அவன் ஒரு கருவாளி மரத்தின் கீழே வரும் பொழுது, கருவாளி மரத்தை சன்னல் பின்னலான அந்த இடத்துல, அந்த கருவாளி மரத்துல அவன் தன் தலை மாட்டிக்கொண்டது. கோவேரி கழுதை அவனை விட்டு அப்பாலே ஓடிடுச்சு. இவன் அந்த கோவேரி கழுதை போயிடுச்சு. இவன் அந்த தன்னுடைய கழுத்தானது, தன்னுடைய தலையானது அந்த கருவாளி மரத்திலே மாட்டிக்கொண்டு அவன் ஆகாயத்துக்கு பூமிக்கும் தொங்கிக் கொண்டிருந்தான். எனக்கு அன்பானவர்களே, தாவீதுக்கு விரோதமா அந்த பிரச்சனை தான். பிரச்சனைக்கே ஆண்டவர் ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு பிரச்சனை வருதா? அந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் ஒரு பிரச்சனை கொடுத்து அதிலிருந்து கர்த்தர் உங்களை விடுது உங்கள் தலையை உயர்த்தக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஆமென். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். கடைசியிலும் போய் அங்கிருந்து ஒரு மனுஷன் தப்பி போய் படைத்தளபதியாகிய யோவாபு கிட்ட போய் சொல்றான், இந்த மாதிரி என்னுடைய ராஜாவுடைய மகன் அப்சலோம் இந்த மரத்துல மாட்டிக்கிட்டு ஆகாயத்துக்கு பூமிக்கும் தொங்கிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் யோவா புறப்பட்டு வந்து அவனோடு சேர்ந்து ஒரு 10 பேரும் சேர்ந்து வந்து நேர அவனை என்ன செய்தார்கள், அந்த இடத்துல நேர வந்து அவனை கொலை செய்து கொன்று போட்டு விட்டார்கள். ஹல்லேலூயா. தாவீதுக்கு விரோதமாய் வந்த மனுஷன், தன் தகப்பனுக்கு எதிராய் வந்து புறப்பட்டு வந்த மனுஷன், அவனுடைய நிலைமை அந்தோ பரிதாபமாய் முடிந்தது. எனக்கு அன்பானவர்களே, அதனால எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில
இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் போராட்டங்களும் கடன் தொல்லைகளும் பெரிய பெரிய பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்கள் நிம்மதியை கெடுத்துக் கொண்டிருக்குதா? உங்க சமாதானத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்குதா? நிம்மதியா வாழ முடியாம, சமாதானம் வாழ முடியாம, சந்தோஷம் வாழ முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமாயிருக்கிறீர், நீர் என் பாதுகாப்பாயிருக்கிறீர், என் மகிமையாயிருக்கிறீர், என் தலையை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறீர். தாவீது முன்னாடியே அறிக்கைட்டாங்க, ஆனாலும் கர்த்தாவே, இவ்வளவு இருந்தாலும் நீங்க தலையை உயர்த்தக்கூடிய தேவனா இருக்கீங்க. முன்னாடி சொன்னது நம்ம சொன்னபடினால்தான் தேவன் அந்த விசுவாச வார்த்தையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு எந்த பிரச்சனை எப்படி இருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவர்கிட்ட விசுவாச அறிக்கை செய்ய, விசுவாச வார்த்தைகளை தேவனிடத்தில் அறிக்கை செய்ய, கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார். ஹல்லேலூயா. அதே மாதிரி அந்த 4வது வசனத்தை பார்க்கிறோம். அவன் சொல்றான், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் எனக்கு செவி கொடுத்தார். அவன் இந்த வார்த்தையை சொன்ன உடனே தான், அந்த வார்த்தை தேவனிடத்தில் முறையிட்டபடியினால்தான், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டபடியினால்தான் ஆண்டவர் அவனுடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டார், அவனுடைய ஜெபத்தை கேட்டார். ஓ, என் பிள்ளை இப்படிலாம் சொல்றானே, அவன் நான் அவனுக்கு கேடகமா இருக்குன்னு சொல்றானே, நான் அவனுக்கு மகிமையா இருக்குன்னு சொல்றானே, நான் அவனுடைய தலையை உயர்த்துகிறவன் என்று என்னை பார்த்து சொல்றானே, நிச்சயமான செய்வேன் என்று சொல்லி அவனுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னால் ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா? தேவன் பல பேருக்கு பல நன்மைகளை செய்த தேவன் இன்றும் உங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். அதனால தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுத்திருக்கிறார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. அவரே உன் தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறார். அவரே உங்களுக்கு கேடகமாயிருக்கிறார். அவரே உங்களுக்கு மகிமையாயிருக்கிறார். ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.